ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது புதன்கிழமை காலையில் எங்கள் வீட்டு சின்னதோட டிராயிங் காம்படிஷனில் கலந்துருந்தார். நைட்டு ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு வழியாக அழகான பாரதியாரை வரைஞ்சிட்டு அவர் பக்கத்துலேயே வச்சுட்டு தூங்கிட்டார். இன்றைக்கி ஐயப்பனுக்கு நெய்வேத்தியமாக ராகி சேமியா புட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி 3 வெரைட்டி பூங்க, அழகாக பூத்திருக்க செம்பருத்தி, வாசனையாக இருக்க மல்லி, அழகுக்கே அழகு சேர்க்குற மாதிரி ரெட் ரோஸுங்க. அதெல்லாம் பறிச்சுக்கிட்டு நம்மளோட செரி டொமேட்டோவில் 3 பழம் இருந்தது. ஏற்கனவே இருந்த பழத்தை எலி சாப்பிட்ருச்சு. இதுலேயும் ஒரே ஒரு காயை எலி சாப்பிட்ருக்கு. அதெல்லாம் பறித்து போட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்த பழத்தை மட்டும் எடுத்துக்கிட்டேன். நம்மளோட புடலங்காய் பிஞ்சு வைக்காதுன்னு நினச்சா பிஞ்சு பிடிச்சிருச்சு. அதுக்கு கல் கட்டி விட்டுட்டு வந்தாச்சு. காலையில் டிஃபனுக்கு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும், மத்தியானம் லஞ்சுக்கு சுட சுட வெள்ளை சாதத்தோட பருப்பு உருண்டை குழம்பும், சைடிஷாக கோஸ் பொரியல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். தயிருக்கு கொஞ்சமாக உர ஊற்றி வச்சுருந்தேன். நம்ம நேற்று காய்ச்சி வச்சுருந்த நெய் பனி மழையால் ஒரு மாதிரி இறுகிருச்சு. திருப்பி ஹீட் பண்ணி வடிகட்டி பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணியாச்சு. இந்த அளவு கிடச்சிருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.